உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நகைச்சுவை நடிகர் போண்டாமணியின் உடலுக்கு நகைச்சுவை நடிகர்கள் செந்தில், முத்துக்காளை உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, கள நிலவரம். வணக்கம் கனிமொழி. சிறுநீரக பிரச்சனை காரணமாக அவதிப்பட்டு வந்த பிரபல நகைச்சுவை நடிகர் போண்டாமணி நேற்று நள்ளிரவு 11:30 மணி அளவில் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக பல்லாவரத்தில் அருகே இருக்கக்கூடிய பொழிச்செல்லூரில் அவர் இல்லத்தில் நேற்று இரவு ஒரு 11:30 மணி அளவில் அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இல்லத்திலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக குரோம்பேட் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறார். அப்பொழுது மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பிறகு அவர் அரை மணி நேரத்துக்கு முன்பே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக அவரை தனது பொழிச்செல்லூர் கூடிய இல்லத்தில் கொண்டு வந்து பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை முதலே ஏராளமான நகைச்சுவை பிரபலங்கள், குறிப்பாக நகைச்சுவை நடிகர் செந்தில், முத்துக்காளை, கிரேன் மனோகர் உள்ளிட்ட பல நகைச்சுவை நடிகர்கள் அவரை நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இது மட்டுமில்லாமல் தேமுதிக சார்பில் மறைந்த போண்டாமணிக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியானது இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருக்கு பல நடிகர்களானது தற்போது நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக இன்று மாலை மறைந்த போண்டாமணியின் உடலானது 4 மணி அளவில் அவரது இல்லத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு இன்று மாலை 5 மணி அளவில் குரோம்பேட்டில் கூடிய மின் மயானத்தில் அவரை தகனம் செய்ய இருக்கிறார்கள். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.